பிரச்சாரம் இதை நம்ம உன்னிப்பாக கவனிக்கணுங்க. பல உண்மைகள் இந்த பிரச்சாரத்தில் தான் வெளிவரும். குட்டி டிராகன் இன்னொரு குட்டி டிராகனுக்காக வில்லிவாக்கத்தில் பிரச்சாரம் பண்ணுறதை இப்போ தான் கேட்டேன். இவரை தேர்ந்தெடுங்க, இந்த சிட்டியை ஹைடெக் சிட்டியாக மாற்றுறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஆனால் கடந்த 10 வருடங்களாக அங்கே எம்எல்ஏவாக இருக்கிறது திமுக. 5 வருடங்களாக ஆட்சியில் இருக்கிறாங்க. ஏன் வில்லிவாக்கத்தை ஹைடெக் சிட்டியாக மாற்றலை? இவர் தான் ஹைடெக் சிட்டியாக மாற்றணுமா அப்படின்ற கேள்வியை கேளுங்க. சரிப்பா, இவர் தான் புது எம்எல்ஏ, இனிமேல் செய்ய போகிறாருன்றாங்க. பக்கத்து தொகுதியில் தான் அவங்க அப்பா 10 வருஷமாக இருந்தாரு. அவர் 10 வருஷமா இருந்த தொகுதி ஹைடெக் சிட்டியா மாத்திட்டாரா அப்படின்றதையும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. விஜய் நான் ஆட்சிக்கு வந்தா இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா இதுவரை ஆட்சியிலேயே இல்லை. இவங்க ஆட்சியில தான் இருக்கிறாங்க, அதிகாரத்துல தான் இருக்காங்க. செய்ய போறேன்னு சொல்றதெல்லாம் ஏன் இன்னும் செய்யல அப்படின்றத ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுங்க ஓட்டு போறதுக்கு முன்னாடி. அதே மாதிரிதான் இன்னொரு தேர்தல் பிரச்சாரம். நம்ம டிஆர்பி ராஜா அவர்களுக்கு குட்டி டிராகன் பண்றாரு. என்னென்னலாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு அவர் பட்டியலிடுறாரு தெரியுங்களா? ரோடு போட்டாராம், சாக்கடையை சுத்தம் பண்ணாராம், கோயிலை கட்டி கொடுத்தாராம், பஸ் ஸ்டாண்டு கட்டினாராம், கவர்மெண்ட் பில்டிங் கட்டினாராம் அப்படின்னு ஒரு சாதாரண எம்எல்ஏ செஞ்ச விஷயத்தையே அவர் என்ன பண்றாரு, ஹைலைட் பண்ணி காட்டுறாரு. ஆனால் டிஆர்பி ராஜா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில்துறை மினிஸ்டர். பிரச்சாரத்திலையும் சொல்றாரு இவர் தமிழகத்தை முதன்மை மாநிலமா ஆக்குனாரு அப்படின்னு. ஆனால் அந்த முதன்மை மாநிலமா ஆக்கி என்னென்ன சாதனைகள் செஞ்சாருன்னு சொல்றது இல்லை. ஏன்னா அதை சொன்னா மாட்டிக்குவோம். என்ன சாதனை, எத்தனை பேத்துக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு அவங்க டேட்டாவை கொடுக்க மாட்டாங்க. அவரே சொல்லியிருக்காரு, எம்ஓயு இவ்வளோ பேர் சைன் பண்ணாங்கப்பா, அவங்கெல்லாம் கம்பெனி ஆரம்பிச்சாங்களா, வேலை கொடுத்தாங்களா அப்படின்ற ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க மாட்டாங்க. அவங்க கொடுத்தாலும் அது பொய்யா தான் இருக்கும். அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலான்னா, உங்களுக்கு தெரிஞ்ச இந்த 5 வருஷத்தில் படித்த இளைஞர்கள் எவ்வளோ பேர் வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு நீங்களே பாருங்கள். இப்போ 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அது நமக்கு கைக்கு வரலனாலும் பக்கத்து வீட்டுக்கு வந்துச்சு, எய்த்து வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்றது நம்ம கண்கூடா கேட்குறோம். அதே மாதிரி எவ்வளோ இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சது. அப்போ அவன் படித்தவன் இப்போ அவன் சார்ந்த வேலைக்கு போகிறான் அப்படின்றத கேள்விப்படுறீங்களா? இல்லை இன்னும் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஊபர்னு ஓட்டிகிட்டு இருக்கிறத கேள்விப்படுறீங்களா? இதெல்லாம் நீங்கள் ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிக்கணும். முதன்மை மாநிலம்ன்றாங்களே, அந்த முதன்மை மாநிலமா இருந்து எல்லா இளைஞர்களுக்கும் வேலை கிடைச்சிருச்சா? கிடைக்கலன்னா அதுக்கு என்ன காரணம்? சொன்னாங்களே, செஞ்சாங்களா அப்படின்றத ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுங்க ஓட்டு போறதுக்கு முன்னாடி. அடுத்தது நம்ம எடப்பாடியார். அவர் அழகா ரொம்ப கர்ணிச்சு சொல்றார், செங்கோட்டையா நீ செஞ்சதெல்லாம் எனக்கு தெரியும், வெளியில சொல்லட்டுமான்றாரு. அவர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா ஏங்க இன்னும் சொல்லாம இருக்காரு? சொல்ல வேண்டியதானே, பிடிச்சி அவரை ஜெயிலில் போட வேண்டியதானே. அவர் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு ஜெயிலில் போட்டா விஜய் அவரை கட்சியில் சேர்த்துக்க போறதில்ல, தூக்கி அவரையும் கடாசிர போறாரு. அதை செய்யாம இதுவே ஒரு குற்றம், இதுக்கே அவர் மேல ஒரு கேஸ் போடலாம். அவர் செஞ்சது எனக்கு தெரியும் ஆனா நான் சொல்ல மாட்டேன்னா அப்படி என்னதான் செஞ்சாருன்னு சொல்லியே அவர் மேல ஒரு கேஸ் போடலாம். மேபி இவர் ஏன் சொல்லாம இருக்காருன்னா, அவர் செஞ்சது இவருக்கு தெரிஞ்ச மாதிரி அவர் ஏதோ செஞ்சது செங்கோட்டையனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதனால தான் மேபி இவர் பிளாக்மெயில் பண்றாரா இல்லை அவர் பிளாக்மெயில் பண்றாரான்னு தெரியல. ஸோ மக்களே, இந்த 2 கட்சிகளும் பிரச்சாரத்தை நல்லா கவனிங்க. அடுத்தவனை கேவலப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, நான் ஆட்சிக்கு வந்தா இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படின்னு சொல்றது, இதில் தான் அவங்களோட காலத்தை கழிக்கிறாங்களே தவிர, நான் ஆட்சியில் இருந்தப்ப என்னென்னலாம் செஞ்சேன், இந்த பயனடைஞ்சிங்களே, இந்த பயனுக்கு நான் இப்படி தான் திட்டம் வகுத்தேன், இந்த திட்டத்தை நான் இப்படி தான் செயல்படுத்தினேன், நான் செயல்படுத்தினால தான் மக்கள் இப்படி பயனடைஞ்சாங்க அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. காரணம் என்னன்னா, அது மாதிரி ஒன்றும் இல்லாதனால தான் செய்யலை. இந்த தடவை விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அடுத்த தடவை அவர் இந்த மாதிரி ஒரு கேவலமான பிரச்சாரத்தை பண்ணாமல் தான் செய்ததை மக்களுக்கு சொல்லி வாக்கெடுப்பார் அப்படின்றத நம்புவோம். உங்களது பொன்னான வாக்குகளை இந்த முறை விசில் சின்னத்திற்கு அளிப்போம்.